அவர்களின் குலதெய்வமாகவும் போர்க்கடவுளாகவும் விளங்கியவள் வெக்காளி. இவள் வெற்றியை அருளும் வீர தேவியாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் நீதி அரசியாக, குறைகளை தீர்க்கும் குலதேவியாக, தீமைகளை அழிக்கும் ஸ்ரீ துர்க்கையாக, சுருங்கச் சொன்னால் பக்தர்களின் தாயாக விளங்குபவள் வெக்காளி. உறையூர் முற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது என்று வரலாறு சொல்கிறது. உறையூரின் வடக்கே காவல் தெய்வமாக இந்த வெக்காளி வெட்ட வெளியில் வானமே கூரையாக, மேகங்களே திருவாசியாக, மழையே அபிஷேகமாக, நட்சத்திரங்களே மலர்களாக கொண்டு எழுந்தருளியுள்ளார். சாரமா முனிவர் உறையூரில் செவ்வந்தி தோட்டத்தை பராமரித்து வரும் காலத்தில் அந்த மலர்களை அரசனுக்காக எடுத்துச் சென்று விட்டான் பிராந்தகன் என்னும் வணிகன். முனிவர் மன்னனான வன்பராந்தகனிடம் முறையிட அவன் கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் கோபமான சாரமா முனிவர் தாயுமான சுவாமியிடம் முறையிட்டார். ஈசன் கோபமாகி மேற்கு நோக்கி திரும்பி உறையூரையும் அங்கிருந்த மன்னன் அரண்மனையும் மண்மழை பொழிய வைத்து அழித்தார். இதனால் வீடிழந்த மக்கள் சோழர்களின் காவல் தேவியான கொற்றவையை சரணடைய அவள் இந்த ஊர் மக்களின் காவலுக்காக இங்கே வெட்ட வெளியில் எழுந்தருளி மக்களை காத்தாள். இன்று வரை அதே இடத்திலேயே அமர்ந்து மேலே விமானமோ விதானமோ இல்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள் என்கிறது கோவில் புராணம். குறைகளை தீர்த்து கொள்ளவோ ஏதேனும் வேண்டியோ இங்கு வரும் பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி விண்ணப்பித்து வெக்காளியின் திருப்பாதங்களில் வைத்து வணங்கி பிறகு அதை அங்குள்ள சூளத்தில் கட்டி வைப்பார்கள். அப்படி கட்டிய 40 நாட்களுக்குள் அன்னை அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாள் என்பது அவர்களின் நம்பிக்கை.